வணக்கம். அதிகாரம் 103. குடி செயல் வகை. தன் குடியை சமூக அளவில் எல்லா தளத்திலும் மேன்மையடைய பாடுபடுதல் என்பது பொருள். குடி என்பது இவ்வொலியுரையில் குடும்பம் என்னும் பொருளில் சொல்லப்பட்டுள்ளது. குறள் எண் 1021. கருமம் செய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். குடும்ப முன்னேற்றத்திற்கு வேண்டிய கடமையை செய்வேன், இடையில் ஒருபோதும் சோர்ந்து விட்டு விடமாட்டேன் எனச் சொல்லும் உறுதிமொழியை விட பீடும் பெருமையும் உடையது வேறு ஒன்றும் இல்லை என்பது பொருள். குறள் எண் 1022. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையான் நீளும் குடி. ஆழ்வினை முயற்சி, ஆன்ற அறிவு நிறைந்த அறிவு. முயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டிலும் இணைந்து இடையறாத உழைப்பால் ஒருவனது குடி உயரும் என்பது பொருள். குறள் எண் 1023. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். தற்றுதல் ஆடையை சரி செய்து உடுத்துதல். இக்குறளில் துணையாக வருவோரின் விரைவை குறிக்கிறது. குடி செய்வல் என்பது ஒருவர் தன் குடியை உயரச் செய்வேன் என சொல்லுதல் ஆகும். அவ்வாறு தன் குடியை முன்னேற்ற நினைக்கும் ஒருவருக்கு தெய்வம் துணை நிற்கும், முன் நிற்கும். எப்படி எனில், தன் உடையை இறுக உடுத்தி கொண்டு விரைந்து வந்து அவனுக்கு உதவ முன்வரும். குறள் எண் 1024. சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உங்கற்றுபவர்க்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தன் குடும்பம் வளர தன் முயற்சியில் இடைவிடாது ஊக்கத்துடன் உழைப்பவருக்கு அவர் நினைப்பது எல்லாம் தானாகவே நடக்கும், நிறைவேறும் என்பது பொருள். குறள் எண் 1025. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. தன் குடும்பத்தை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து உயர்ந்த நிலைக்கு அடையச் செய்ய உழைத்து கொண்டிருப்பவனை இச்சமூகம் சுற்றமாக சூழ்ந்து உறவு பாராட்டி போற்றும். குறள் எண் 1026. நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். நல்லாண்மை நல்ல ஆண்மை, இல்லாண்மை இல்லத்தை ஆளுகின்ற ஆண்மை திறன் என்பது பொருள். நல்ல ஆண்மை உடையவன் என்பது தன் குடும்பத்தை தான் பிறந்த இல்லத்தை ஆளுகின்ற தன்மையை, இல்ல பொறுப்பை ஏற்று நடத்தி செல்லுதல் ஆகும். இல்ல ஆளுமை உடையவன் என்பது பொருள். குறள் எண் 1027. அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. யார் வேலை செய்கிறார்களோ, யார் பொறுப்புடன் தலைமையேற்று நடத்துகிறார்களோ அவரிடமே குடும்ப பாரமும் சென்று சேருகிறது என்பதற்கு ஓர் அழகிய உவமையை எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர். போர்க்களத்தில் பொறுப்பு எல்லாம் வலிமை மிக்க வீரனிடம் சென்று சேரும். போர்க்கள வெற்றி என்பது வீரன் கையில் ஆவது போல வீட்டிலும் குடும்பத்தின் தலைமை பொறுப்பை, குடும்ப சுமையை தாங்க வல்லவரிடமே அப்பணி சென்று சேரும். குறள் எண் 1028. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். மடி சோம்பல், மானம் பெருமை. குடி செய்வார்க்கு பருவம் இல்லை. குடும்பத்தை மேம்படுத்த உழைப்பவருக்கு நேரம் காலம் ஒன்றும் இல்லை. சோம்பேறித்தனமும் பொய்மையான மான உணர்வும் மிக்கவரானால் குடிப்பெருமை கெடும் என்பது பொருள். நேரம் காலம் பார்க்காமல் குடும்பத்துக்கு உழைத்தவர் என்பது பேச்சு வழக்கு. எனவேதான் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் என்கிறது குறள். குறள் எண் 1029. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. தன் குடும்பத்துக்கு குறை வராமல் இடைவிடாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பவன் உடம்பு துன்பங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளும். இடும்பைக்கே கொள்கலமோ என்பது வினா. குடியை காக்கச் சொன்ன வள்ளுவர் அக்குடிக்காக கடுமையாக உழைப்பவனுக்காக இறங்குவதும் அருள் அறமோ?
குறள் எண் 1030. இடுக்கண் கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல்லாள் இலாத குடி. துன்பம் வரும்போது அதை உடனிருந்து நீக்கி தாங்கி பிடிக்க நல்லாள் இல்லாத குடி வீழ்ந்துவிடும். துன்பமாகிய கோடாரி அடியில் வெட்டி வீழ்த்த வீழ்ந்துவிடும் என்பது பொருள். குடும்பங்களின் தொகுதிதான் சமுதாயம். ஒவ்வொரு குடியையும் மேம்படுத்த ஒருவன் முயல்வான் எனில் சமுதாயமும் மேன்மையுறும். குடும்ப நலனுக்காக உழைப்பது பெருமை. ஆழ்வினையாலும் சிறந்த அறிவாலும் தொடர்ந்து முயல வேண்டும். இல்லத்தின் பொறுப்பை அறிந்தவன் நல்லாண்மை மிக்கவன். குடி செய்வார்க்கு நேரம் காலம் என்பதெல்லாம் இல்லை. நல்ல தலைவன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேண்டும் என்பதை குடிசெயல் வகை அதிகாரம் வலியுறுத்துகிறது.